மோசமான மனிதர்களின் 5 பழக்கங்கள். இதுவும் ஒரு வகையில் மாற்றி யோசி ஃபார்முலா தான். நான் இங்கே மோசமான மனிதர்கள் அப்படின்னு யாரை சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, எப்பவுமே சோகமாக இருக்கிறாங்க, என்னை சுற்றி எப்பவுமே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கள தான் நான் மோசமான மனிதர்கள்னு சொல்கிறேன். வெற்றியாளர்களின் கதையை படிக்காதீர்கள், அதிலிருந்து வெறும் செய்திகள் மட்டுமே கிடைக்கும். தோல்வியாளர்களின் கதையை படியுங்கள், அதிலிருந்து தான் வாழ்க்கைக்கு தேவையான பாடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவங்களே சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க, வெற்றியாளரிடம் கற்றுக்கொள்வதை விட தோல்வியாளரிடம் கற்றுக்கொள்ள அதிக விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு அவர் சேனல் 5 Minutes Talk தமிழ். நான் உங்கள் அருண்குமார். 2 விதமான கேட்டகரி மக்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அவங்கள பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்கும், இவங்களால மட்டும் எப்படி இருக்க முடியுது அப்படின்ட்டு. இரண்டாவது கேட்டகரி மக்கள் எப்போவுமே கவலையாக சோகமாக டல்லாக எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு அவங்க சுற்றி இருக்கிறவங்களே ஒரு நெகட்டிவை உண்டு ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இரண்டாவது கேட்டகரி மக்களை தான் பார்க்க போகிறோம். அவங்களுடைய பேட் ஹேபிட்டை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த இரண்டாவது கேட்டகரி மனிதர்கள்ட்ட இருக்க கெட்ட பழக்கங்களை விட்டுட்டாலுமே போதும், அவங்களும் சந்தோஷமான மனிதர்களாக மாறிடுவாங்க. அவங்ககிட்ட இருக்க 5 கெட்ட பழக்கங்கள் என்னன்றதை பார்க்கலாம். அந்த 5 கெட்ட பழக்கங்கள் உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் அதை நீங்களும் விட்டுடுங்க. உங்கள் லைஃப் ஹாப்பியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். மோசமானவர்களின் 5 பழக்கங்கள். 1. தொடர்ந்து புகார் சொல்லுதல். புகார் சொல்றத மகிழ்ச்சியான மக்கள் எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு எந்த ஒரு கசப்பான சம்பவத்தையும் கடந்து விட முயற்சிக்கிறார்கள், அல்லது எதிர்மறையான இடத்துல இருந்து முடிஞ்சா நகர்ந்து போயிடுறாங்க. ஆனா இந்த மகிழ்ச்சியற்ற மனிதர்கள் தங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மீது பலவிதமான வருத்தத்தை தெரிவிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க சரியில்லை, இவங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்காங்க, இல்ல மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, அவங்க மீது எதிர்மறையாத ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு நெகட்டிவிட்டி இவங்ககிட்ட இருக்கும். இந்த நெகட்டிவிட்டியை மற்றவங்கள்ட்ட தெளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் எல்லோரும் வெவ்வேறு சூழ்நிலை சந்திக்கிறோம். அந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் தேவையில்லாததாகவும் இருக்கலாம். அதை பற்றி புகார் சொல்லிக்கிட்டே இருந்தால் நடக்க போகிறது ஒன்றுமே இல்லை. புகார் சொல்கிறத தடுத்துட்டு அல்லது நிறுத்திட்டு பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிங்க. நம்மளுடைய வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கும். மோசமானவர்களின் 2வது கெட்ட பழக்கம் குறையை கண்டுபிடித்தல். நம்மளை பற்றியோ இல்லை அடுத்தவங்களை பற்றியோ நம்ம பேசுகிற விதம் தான் நம்மளை பற்றிய பிம்பத்தை உருவாக்கும். இந்த மகிழ்ச்சியற்றவங்க எப்போதும் மற்றவங்களை பற்றி குறையை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இந்த குறைக்கான பழக்கத்தை வந்துட்டு மாற்றிக்கணும். ஒருவேளை அடுத்தவங்ககிட்ட ஏதாவது குறை தென்பட்டால் அதை பற்றி 3ஆவது நபர்கிட்ட பேசாமல் நேரடியாக சம்மந்தப்பட்டவங்ககிட்ட அதை பற்றி சொல்லி விளக்கலாம். இதன் மூலம் அவங்கள தன் குறையை உணரவும் அவங்கள மாற்றிக்கவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவங்க மாற்றிக்கலன்னா அவங்களோட குறையை ஏற்றுக்கிட்டு பழக ஆரம்பிங்க. மற்றவங்க எப்படி நம்மளோட குறையை ஏற்றுக்கிட்டு நம்மளோட பயணிக்கிறாங்களோ அது போல் நீங்களும் ஏற்றுக்குங்க. சந்தோஷத்துக்கு மதிப்பு மிக முக்கியம். முதல்ல நம்ம விரும்பினாதான் மற்றவங்களும் நம்மளை விரும்ப தொடங்குவாங்க. குறையுள்ளவர்களும் மகிழ்ச்சியாக வாழ உரிமை உண்டு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. 3வது கெட்ட பழக்கம் கடந்த கால வருத்தம். கடந்த காலத்தில் நடந்த பழைய விஷயங்களை நினைக்காம நம்மளால இருக்க முடியாது அப்படின்றது உண்மைதான். குறிப்பாக ஏதேனும் ஒரு கசப்பான அனுபவமாக இருந்தால் அவற்றை நினைச்சு வருத்தப்படாமல் இருக்க முடியாது. அது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும். ஆனால் இந்த கவலைப்படுற மனநிலை கொண்டவங்க திரும்ப திரும்ப கடந்த காலத்தில் நடந்த அந்த கசப்பான அனுபவத்தோடய வாழ்கிறாங்க. இது நமக்கு அதிக மன அழுத்தத்தையும் மன அமைதியின்மையும் உண்டாக்கும்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. கடந்த கால தவறுகளிலிருந்தும் அனுபவத்திலிருந்தும் நம்ம பாடம் கற்றுக்கணும். அதை வருந்தி பயணம் இல்லை, அதை கடந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். 4வது கெட்ட பழக்கம் வருங்காலத்தை பற்றிய கவலை. தொலைநோக்கு சிந்தனை இருக்கலாம், ஆனால் கவலை இருக்கக்கூடாது. இந்த மகிழ்ச்சி அற்றவங்க அதை தான் செய்கிறாங்க. ஒன்று கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவம் நினைச்சு கவலைப்படுறாங்க, அல்லது எதிர்காலத்தில் நினைச்சு ரொம்பவே பயப்படுறாங்க. இங்கே இவங்க நிகழ்காலத்தில் வாழ்வதே இல்லை. வாழ்க்கையில் நமக்கு வாய்த்த அழகான தருணங்கள் நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். கடவுள் நமக்கு கொடுத்த திறமைகள் முழுசாக பயன்படுத்துங்க. முடிந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ முயற்சி பண்ணுங்க. எதிர்காலம் கண்டிப்பாக நல்லாவே தான் இருக்கும். 5வது கெட்ட பழக்கம் காழ்ப்புணர்ச்சி. மற்ற எதிர்மறை உணர்ச்சிகள் போலவே காழ்ப்புணர்ச்சி நம்ம முதுகில் சுமந்துட்டு இருக்க தேவையில்லாத ஒரு சுமையாக தான் இருக்கும். மற்றவங்க செயலில் நியாயம் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க மீது வெறுப்படைகிறோம். இதனால அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, உங்களுடைய சந்தோஷம் தான் கெடும். உங்கள் கூட இருக்கிறவங்க அல்லது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் தவறு செஞ்சால் மன்னிச்சிருங்க, அல்லது அதை புறக்கணித்து விட்டு உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் வழியில் நீங்கள் பயணம் செய்யுங்க. நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. இந்த 5 கெட்ட பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் பார்த்துங்க. இந்த 5 விஷயங்களை நீங்கள் புறக்கணிச்சிட்டா உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியானதும் சந்தோஷமானதாக மாறிடும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கேட்டகரி மக்கள் இருக்காங்க. அதில் நம்ம முதல் கேட்டகரி மக்களாக நம்மளும் மாறிடுவோம். நம்மளும் எப்போ சந்தோஷமாக இருப்போம், நம்ம கூட இருக்கவங்களும் சந்தோஷமாக வச்சுருப்போம். நம்ம வாழ்க்கையும் வெற்றியானதாக மாறிடும். வாழ்க்கையில் நமக்கு வேற என்ன வேணும்? மன அமைதி, நிம்மதி, சந்தோஷம். இதுதானே. இது இருந்தாலுமே நம்ம போதும். நம்மளும் ஒரு வெற்றியாளர் தான். இதை மறந்துடாதீங்க.